ஹாய் வியூவர்ஸ், 2 நாள் கழிச்சு நம்மளுடைய ஃபார்முக்கு வந்திருக்கோம், அபீஸ் ஃபார்முக்கு. ஸோ பாருங்கள், நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா வறண்ட பூமி மாதிரி ஆகி போயிருக்கு. கல் ஒன்று வச்சு நல்லா குத்துனா தான் குத்துனா போலுது அந்த மண்ணை. ஆனால் நல்லா கிரிவல் மண் தான், நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் தண்ணி வந்து நம்மளால் விட முடியல. மணத்தக்காளி கீரை மட்டும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. தண்ணி வந்து பாய்ச்சி விட்டுட்ருக்கேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன செடி அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம கத்திரிக்காய் நாற்று வாங்கின பாட்டில் வந்த செடி இது. இது ஒன்று மட்டும் நல்லா பெருசாக வந்துட்டு இருந்தது. மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அது என்ன செடி, முடக்கத்தான் கீரை அப்படின்ட்டு. ஸோ இது என்ன செடின்னு பார்ப்போம். அடுத்தடுத்து விதை போட்டு நல்லா வருது. ஸோ நம்ம டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டால் சூப்பராக இருக்கும் செடிங்கெல்லாம். வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். வேறு வழி இல்லையே நமக்கு. தண்ணி எல்லாத்துக்கும் அப்படியே இப்போ தண்ணி தாகம் தீர்ற மாதிரி நல்லா கொடுக்குறோம் தண்ணி. கத்திரிக்காய் செடி மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து செட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. மிளகா செடி தான் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்குது. சில செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கத்திரிக்காய் செடி மட்டும்தான் நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெண்டைக்காய் செடி இருக்குது. மீதி எல்லாம் வந்து கத்திரிக்காய் செடி. ஒரு அடி கேப்பு விட்டு நட்டேன். எது வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகவே. இல்லைனா இன்னும் கொஞ்சம் கேப்பு விட்டு 2 அடிக்கு ஒரு செடி நட்டோம்னா நல்லா வந்து பெரிய செடியாக வரும், காயும் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பாட்டில் தான் அதாவது பாட்டில் இந்த கெட்டில் தான் நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காராமணி விதையெல்லாம் போட்டிருக்கோம். ஒன்றும் துளுத்து வரல. போட்டு 3 நாள் ஆகுது. துளுத்து வந்த உடனே உங்களுக்கு அடுத்த விலாகில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சோளம் செடி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம், கார்டன் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். தண்ணி வந்து ஃபோர்ஸாக வேர்க்கிட்ட அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நம்ம பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சி விட்டோம்னா பாசல் முறையமா நல்லா வந்து சூப்பராக வந்து செடிங்களுக்கு போய் தண்ணி நல்லா ஊறும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பூத்தூரல் மாதிரி, நம்ம ஷவர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டேப் செட் பண்ணிட்டு அந்த மாதிரி தூவி விட்டுடலாம் தண்ணி. இந்த செடி வந்து எல்லாருக்குமே முக்கியமான செடி, தேவைங்க. இந்த செடி வீட்டுக்கு ஒரு செடி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் எலும்பு முறிவு தழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலும்பு ஒட்டி செடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி தான் இது. ஸோ தண்ணி இல்லாமல் லைட்டாக வாடி போயிருக்காங்க. இப்போ தண்ணி விட்ட உடனே ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. இது முடக்கத்தான் கீரை. இது நானாக வேரோட ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து நட்டேன். ஆனால் நம்ம போட்ட கத்திரிக்காய் விதையிலே அத்தனை செடி இருக்குது அப்படின்றது தெரியாமல் போச்சு. மாங்காய் செடி அடுத்தடுத்த லேயராக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பாக வந்தால் இது என்ன மரம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நம்மளுடைய வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து கேசர் மாம்பழம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து யூடியூப்பில் செக் பண்ணும்பொழுது ஒவ்வொரு மரத்துக்கும் இந்த இலையில வச்சே வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு லேயராக ஒரு ஸ்டெப்பாக போகுது. ஸோ இது என்ன மரமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே ப்ரௌனாக வந்துட்டு அடுத்தது அப்படியே க்ரீனாக மாறிடும். இது நம்மளுடைய நெல்லி மரம். சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். இலைகள்லாம் வந்து நல்லா அழகாக இருக்குது. காய் பிடிக்கும் பொழுது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த நெல்லி மரத்தில் இந்த வருஷமே வந்து காய்கள் பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 2 வாட்டி கட்டிங்ஸ் பண்ணி திரும்ப மறுபடியும் அது பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் செடி. ஸோ அதனால் அடுத்து எடுக்கிற லீஃபில் வரலாம். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. இங்கே நம்ம போடுற வேஸ்டேஜ்லலாம் வந்து தர்பூசணி செடி வருதுங்க. நான் விதையை வந்து தேடி போய் வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி தான் போட்டேன். அங்கே செடி வந்திருக்கு, காயும் வந்து பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சில பிஞ்சுகள் வந்து கருகுது, அது ஏன்னு தெரியல. ஆனால் நம்ம போடுற வேஸ்டேஜ்லேயே வந்து தர்பூசணி செடி வருது. இது எந்த அளவுக்கு துளுக்குது, எந்த அளவுக்கு வந்து நல்லா வளர்ச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லெமன் செடி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இது லெமனா சாத்துக்கொடியா அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் இதில் பிஞ்சு எடுக்கும்பொழுது. நம்மளுடைய வேர்க்கடலை செடியில் ஒரே ஒரு செடியை பிடுங்கி பார்க்க போகிறேன். ஏன்னா இது வந்து காஞ்சி இருக்கு இல்லையா, அந்த செடியை தான் நான் பிடுங்கி பார்க்க போகிறேன். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 90 டேஸ் கிட்ட ஆக போகுது. ஸோ இந்த வேர்க்கடலை செடியை பிடுங்கி பார்க்கலாமா? காஞ்சதில் வேர்க்கடலை இருக்கான்னு பார்ப்போமா? இதில் இல்லை. ஆனால் நான் வந்து போன வாட்டி வந்தப்போ இருந்தது ஒரு செடியில். ஸோ இந்த செடியில் பார்ப்போம். வேர்க்கடலை இருக்கா இல்லையா? இங்கே பாருங்கள், மண்ணிலே இருக்குது. அந்த செடி வந்து நம்ம வந்து கொத்தம் போதோ இல்லை ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டோமா அப்படின்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா, காய்ந்த செடியில் வேர்க்கடலை. ஸோ இது எப்படி இருக்குது வேர்க்கடலைன்னு பார்க்கலாம். அடுத்து இங்கே ஒன்று காஞ்சிருக்கு, இதையும் வந்து பிடிங்கி பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ நிறைய செடியை நம்மளே வந்து டேமேஜ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே இருக்குது பிஞ்சிகள். அதுக்கு தான் அனுபவசாலியாக இருந்தால் நம்ம பார்த்து களை எடுப்பாங்க, மண் கட்டுறது அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. நமக்கு வந்து அனுபவம் இல்லையா, ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால தான். சரி, ஓகே, பார்ப்போம். அடுத்து இங்கே ஒன்று பிடுங்கி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து காஞ்சி போயிருக்கிறதுனால தான் கஷ்டமாக இருக்குங்க. செடிங்க வந்து அழுகிடுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, இதில் கொஞ்சம் பச்சைத்தன்மை இருக்குது, ஓண்ட வேண்டாம். செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அங்கங்கே தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம போட போகிறோம் வேர்க்கடலை அப்படின்னா நல்ல அனுபவசாலிக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. நான் அப்படி தான் எங்கள் அக்கா கிட்டே கேட்டுட்டு போட்டேன். இருந்தாலும் அவங்க கரெக்டாக சொன்னாங்க. நான் தான் வந்து சில தப்பு பண்ணியிருக்கேன். வியூவர்ஸ், தர்பூசணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஆனால் இந்த ஒரு காய் தாங்க மிஞ்சிச்சு. மீதி எல்லாம் வந்து பிஞ்சிலே என்னன்னு தெரியல, கருகுது. ஸோ இதோ இப்போ வருது பாருங்கள் பிஞ்சு, அழகாக நல்லா இருக்குது. ஆனால் நிறைய பிஞ்சிங்க வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பிஞ்சியும். ஸோ மண்ணில் தண்ணியில் உட்கார்றதுனால ஒரு மாதிரி ஆகிடுது அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி கல் தூக்கி இப்படி வச்சுட்டு போனேன். அதனாலேயே என்னன்னு தெரியல. அது பாருங்களேன், ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பிஞ்சு இருந்துச்சு, பிஞ்சியே கம்மியாயிட்ட மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. துவரம்பருப்பு செடி சூப்பராக வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இதில் எவ்வளோ துவரம்பருப்பு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல. நல்லா எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, சூப்பராகவும் வந்துட்டுருக்கு செடி. இந்த பாரிஜாதமே வந்து நல்லா வந்து அடுத்தடுத்த கிளைகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய ஃபார்மில் வந்து ரெட் கலர் செம்பருத்தி பூத்துருக்கு, அதாவது அரும்பெடுத்துருக்கு. நாளைக்கு பூக்கும் இந்த பூ. ஸோ ஆல்ரெடி வந்து பூத்து கீழே விழுந்திருக்கு ஒரு பூ. அந்த பூ வந்து கீழே காணோம், எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ நம்ம நாளைக்கு வரமாட்டோம் இல்லையா, அதனால் இப்போவே எடுத்து காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், துளுக்குமானே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சின்ன சின்ன மெலீஸ் குச்சி ஒருத்தவங்க வீட்டிலேருந்து ரோஸ் கலரும் ஒரு ஒயிட் கலரும் செம்பருத்தி செடியை வந்து களை கேட்டேன். இந்த மாதிரி குட்டியாக தான் கொடுத்தாங்க. யோசிங்க பாருங்கள், நான் போடுற அந்த வேஸ்டேஜ்லேருந்து நிறைய செடிங்க இந்த மாதிரி வருது. இதெல்லாம் என்ன செடின்னு தெரியல, வரட்டும் பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம், விதை போட்டு மருதாணி செடி சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். அதே மாதிரி கொய்யா செடி இதோ பாருங்கள், இந்த துளிர் பாருங்கள். நான் வருமானே டவுட் பட்டேன்.
மெலீஸாக குச்சி கொடுத்தாங்க. ஒருத்தவங்க வீட்டில் வந்து ரோஸ் கலரில் ஒத்த செம்பருத்தி, ஒயிட் கலரில் ஒத்த செம்பருத்தி இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, பிங்க்கும் ஒயிட்டும். ஸோ அந்த கலர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினேங்க. மெலீஸாக இந்த மாதிரி இளம் குச்சியாக உடச்சி கொடுத்துட்டாங்க. வருமோ வராதோ வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஸோ காஞ்சே போச்சு, புடிங்கி போடலாமான்னு கூட யோசித்தேன். சரி இருக்கட்டும் பார்ப்போன்னு விட்டேங்க. பாருங்கள், அதில் ஒரே ஒரு கலர் வந்து நல்லா துளுத்து வருது. பார்ப்போம் அதான ஒயிட்டா அது பிங்கான்னு தெரியல. நம்ம எடுத்துகிட்டு வந்த ரெட் செம்பருத்தி. ஸோ நல்லா வந்து அரும்பு எடுத்துருக்கு பாருங்கள். பூ பூக்கும்போது தான் நம்ம வந்து இங்கே இருக்க முடிய மாட்டேங்குது. எப்போ பூக்குது அப்படின்னு தெரியல இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம். ஸோ அரும்பு சூப்பராக வந்திருக்கு. இதில் அழகாக பூக்கும். நாளைக்கு பூக்கிற பூக்கள் இது. இது வந்து ரெட்டு ஹைபிஸ்கஸ் ஒத்த செம்பருத்தி. நம்மளுடைய செடிகள் வந்து அபீஸ் ஃபார்மில் இவ்வளோ செடி தாங்க இருக்குது. ஸோ இந்த வேர்க்கடலையை பிடிங்கிட்டோம்னா இங்கே வந்து ஃப்ரீயாகிடும். ஸோ அடுத்து என்ன செடி நடலாம் அப்படின்றத யோசிச்சுட்ருக்கேன். அடுத்து இந்த இடத்துல தான் நம்ம மிளகா விதை போட்டு அந்த நாற்றை எடுத்து நட்டுருக்கோம். அதே மாதிரி கத்திரிக்காவும் வெண்டைக்காவும். ஸோ விதை மூலயமா வர்றதுனாலையோ என்னமோ தெரியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், விதை மூலயமா வந்து ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து தேவையான காய்கறிகள் உடனே வேணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாற்றாக வாங்கி நீங்கள் வந்து நட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இந்த சைஸுக்கு நாற்று கொடுப்பாங்க நம்ம வந்து கேட்கும் போது கடையில். இந்த நாற்று எடுத்துகிட்டு வந்து நட்டுருந்தோம்னா இன்னத்துக்கு எனக்கு வந்து இவ்வளோ ஹைட்டு வந்துருக்கும். ஸோ ஒரு 1 அடி இல்லை 1.5 அடி கிட்ட வந்திருக்கும். இப்போ என்னென்னா அவ்வளோண்டு தான் இருக்குது. 1 மாதமோ 1.5 மாதம் ஆகுது இந்த கத்திரிக்காய் செடி. இப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவில் வருது அப்படின்னு. ஸோ இது வந்து கார்டனிங்கில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டெரஸ் கார்டன் வச்சுருக்கீங்க, மாடி தோட்டத்தில் அமைக்க போகிறீங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடி விதை போட்டு வைக்காதீங்க. நார்த்தாக வைக்கும்போது ரொம்ப சூப்பராக சீக்கிரம் வந்துடுங்க. லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க விதை போட்டு தாராளமாக வளர்க்கலாம். ஸோ நம்மளுடைய திராட்சை செடி சூப்பராக வருது பாருங்கள். இப்போ இங்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வெங்காய வேஸ்ட் இந்த கழுவியில் நம்ம போட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம தண்ணி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து ஊறிடும். ஸோ அது ஒரு சத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த லீஃப்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் காமிக்கிறேன். திராட்சை செடி நல்லா க்ரோத்திங் இருக்கணும் அப்படின்னா பந்தல் போடணும் இப்போ இந்த ஸ்டேஜில். ஸோ நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் அடுத்த விலாகில். ஈவினிங் தான் வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நல்லா இருட்டிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் விட்டுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக 6:30 ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குது, இருட்டாக இருக்குது. ஸோ இப்போ இனிமேல் வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.